அண்மைச் செய்தி. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு தொடர்பான விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. தற்போது மனுதாரர் தரப்பில் வாதமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தற்போது கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது இல்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தற்போது கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது இல்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பரங்குன்றத்தில் தற்போது தீபம் ஏற்றும் இடம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே மலை அடிவாரத்தில் உள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதுதான் கலாச்சாரம் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தற்போது கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது இல்லை என்றும் தற்போது தீபம் ஏற்றும் இடம் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே மலை அடிவாரத்தில் உள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதுதான் கலாச்சாரம் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது தீபமேற்ற தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்கில் தற்பொழுது மனுதாரருடைய வாதங்கள் தொடங்கி நடைபெற்று இருக்கிறது. 3வது நாளாக நடைபெறக்கூடிய இன்றைய வழக்கு விசாரணையில பல்வேறு தரப்பினர் அவருடைய வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மனுதாரர் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உணவு வேலைக்கு பிறகாக தங்கள் வாதங்களை முன்வைக்கக்கூடிய மனுதாரர்கள் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த தூண் கோயில் நிர்வாகத்திற்கு பாத்தியப்பட்ட சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய தூண், அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதுதான் பாரம்பரிய வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில் அண்மை கால ஆண்டுகளாக அதில் தீபம் ஏற்றப்படாத ஒரு நிலையில அந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைப்பது ஒரு நியாயமானது. அதன் அடிப்படையில கோயில் நிர்வாகத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு இடத்திற்கு நேரில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஆராய்ந்து தனி நீதிபதி ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவை மனுதாரர் மனுவாக கொண்டு சென்று கோயில் நிர்வாகத்திடம் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த மனுவை ஏற்பதற்கும் அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவை பின்பற்றுவதற்கும் கோவில் நிர்வாகத்திற்கு தயக்கம் ஏன் என்ற ஒரு கேள்வியை மனுதாரர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தின் முன்னாக வைத்திருக்கிறார்கள். மலை உச்சியில் தான் தூண் உள்ளது, ஆனால் மலை அடிவார பகுதிகளில் தற்பொழுது தீபம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் மலையின் மீது ஏற்றப்படுவது உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே என்று இடத்தில் ஏற்றுகிறார்கள். ஆனால் அந்த இடம் மலை உச்சியில் அல்ல, மலை உச்சியில் தர்கா அமைந்திருக்கிறது. அதற்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் தீபம் ஏற்றுவதற்காக மனுதாரர் கோரக்கூடிய தூண் இருக்கிறது. ஆகையால் அந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது பாரம்பரிய ஒரு மரபு உரிமை. அந்த உரிமை சார்ந்த ஒரு கோரலுக்கான ஒரு மனுவை ஏற்புடையதாக இல்லை என்று அரசு தரப்பு சொல்வது ஏற்புடையது அல்ல. இந்த மனு விசாரணைக்கு உகந்ததுதான். அதன் அடிப்படையிலேயே தனி நீதிபதி விசாரித்து அதில் இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறார். மேலும் இந்த தீபம் ஏற்றுவது 2 இடங்களில் ஏற்ற முடியாது என்பதெல்லாம் கூறக்கூடிய நிலையில தனி நீதிபதி கொடுத்த உத்தரவிலேயே தெளிவாக கூறியிருக்கிறார். அவர் மேலே சென்று மலை தீபத்தை மலை மீது இருக்கக்கூடிய அந்த தூணில் ஏற்றிக்கொள்ளலாம். உச்சிப்பிள்ளையார் கோயில் ஏற்றுவது தொடர்பான முடிவுகளை எல்லாம் கோவில் நிர்வாகமே எடுத்துக்கொள்ளலாம். 2 இடத்தில் ஏற்றுவதா அல்லது அந்த ஒரு இடத்தில் மட்டும் ஏற்றுவதா என்பதெல்லாம் கோவில் நிர்வாகமே முடிவு செய்து கொள்ளலாம் என்பது தெளிவு பெற அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவிலே தனி நீதிபதியுடைய உத்தரவிலே இருக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் நீதிமன்றத்துடைய உத்தரவை செயல்படுத்துவதில் என்ன தயக்கம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது மனுதாரர் தரப்பு தங்களுடைய வாதங்களாக முன்வைத்து வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் கோவிலின் மற்ற இடங்களிலும் தீபம் ஏற்றலாம், அதற்கு கோவில் நிர்வாகம் முடிவு எடுக்கலாம் என்ற உத்தரவுகள் உள்ள சூழல்ல தீபம் ஏற்ற கோரி மனு செய்ய எல்லா அதிகாரமும் மனுதாரருக்கு இருக்கிறது என்று மனுதாரருடைய தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்து வருகிறார். மேலும் கோவிலுக்கு சொந்தமான தூணில் தீபமேற்ற மனுதாரர் கோரும் நிலையில் மேல்முறையீட்டு மனுக்கள் ஏற்புடையது அல்ல. அரசு தொடுத்திருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அல்ல. இந்த மனு ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனுவே அல்ல. எனவே தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க மனு தாக்கல் செய்திருந்த மனுதாரர் தரப்பு இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் ஒரு பக்தர் கோவில் நிர்வாகத்திற்கு சென்று மனு அளிக்கிறார். நீதிபதி உத்தரவை மனுவாக கொடுக்கிறார். இதை செய்ய கோவில் நிர்வாகம் ஒரு தயக்கமாக இருக்கக்கூடிய சூழல் ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே தனி நீதிபதி ஒருவர் பிறப்பித்த உத்தரவில் உச்சிப்பிள்ளையார் தீபம் ஏற்றும் இடத்தை தவிர்த்து மற்ற இடங்களை தேர்வு செய்யலாம் என கூறிய உத்தரவையே நடைமுறைப்படுத்த மனுதாரர் கோரியிருப்பதாகவும் அவருடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.